அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி பெண்களுடைய குணம் என்ன, இவங்களோட சாதக பக்கம் என்ன, பாதக பக்கம் என்ன, இவங்க பொதுவா எப்பேற்பட்ட மனநிலை உடையவங்க அப்படிங்கறத இந்த பதிவுல ஒரு சின்ன தொகுப்பா நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 12 ராசியையும் சேர்ந்த பெண்களுக்கு பிரத்யேகமா ஒரு சில பலன்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஆணைக்கு இணங்க இந்த பதிவை நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பலன்களை முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது கும்பராசி பெண்களுடைய பலன்களை பார்க்கலாம். கும்பம் அப்படின்னாக்கா அது காலபுருஷனுக்கு 11வது ராசி, சனி பகவானுடைய ஒரு அற்புதமான ராசி, ஆண் தத்துவ ராசி. கும்பராசி பெண்கள் பொதுவா சனியோட ஆதிக்கத்துல வராங்க. எனவே சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னாக்கா பொதுவா பார்த்தோம்னா சுதந்திர சிந்தனை இவங்களுக்கு இயற்கையா வந்துடும். யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தனித்துவமான சிந்தனை உடையவர்கள், தனித்துவமான ஒரு செயல்பாடுகள் உடையவர்கள், அதே போல மனித நேயம் மிக்கவர்கள். சனி பகவானாலே மனித நேயம். இவங்க கிட்ட சிம்பத்தி இருக்காது, ஆனா எம்பத்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பிராக்டிக்கலா செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு நான் கும்பராசி பெண்களை சொல்லுவேன். ஸோ இவங்களோட சாதக பக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா கும்பராசி பெண்கள் புத்திசாலித்தனமானவர்கள், அதிக யோசனை நிறைந்தவர்கள், அதிகமா யோசிப்பாங்க. புதிய யோசனைகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாங்க. எதையும் யதார்த்தமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள், எதிர்காலம் பற்றி அதிகமாக யோசனை செய்யக்கூடியவர்கள், எதிர்காலத்தை அழகா டிசைன் பண்ணுவாங்க. இந்த ஏஜ்ல நம்ம திருமணம் பண்ணணும், இந்த ஏஜ்ல இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் அழகா டிசைன் பண்ணுவாங்க. அதிக புத்தி கூர்மை உண்டு. எதையும் அவ்வளோ எளிமையா மறந்துட மாட்டாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவர்கள். இவங்க கிட்ட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் வித்தியாசமான தீர்வு அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் வித்தியாசமான தீர்வை கொடுக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி பெண்கள். அடுத்தது கும்பராசி பெண்கள் அப்படின்னாக்கா இவங்க சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள். தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு எண்ணம் இவங்க கிட்ட ரொம்ப வலிமையா இருக்கும். தன்னுடைய முடிவுல மற்றவர்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப போல்டான ஒரு பர்சனாலிட்டி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இவங்களுக்கு எதையும் போட்டு மழுப்புறது, மறைமுகமா செய்யறது இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் கும்பராசி பெண்கள் யாரையும் சார்ந்து வாழ்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. என்னோட சொந்த காலில் நிற்கணும், என்னோட சொந்த முயற்சியில முன்னேறணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. நான் 90% பேர்கிட்ட நான் ரிசர்ச் பண்ணது தான். சுதந்திர மனப்பான்மை உண்டு, ஆனா யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியால வாழ்க்கையில வெற்றி நடை போடுவாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு பெரிய உதவிகள் யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. யார்கிட்ட இருந்து அந்த உதவிகளை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. யாராச்சும் உதவி பண்றேன்னு வாண்டடா வந்தாலும் வேணான்னு சொல்லி ஒதுங்குற ஒரு குணம் கும்பராசி பெண்களிடம் உண்டு. அமைதியான குணம் உடையவர்கள், சாந்தமா இப்போதும் இருப்பாங்க. ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ச்சியா பேசக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனா யாருக்கிட்டையும் ரொம்ப அதிகமா வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு லிமிட்டா இருப்பாங்க. அது கும்பராசி பெண்களுடைய ஒரு குணம். எவ்வளவு க்ளோஸான பீப்புளா இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரு லிமிட்டா செயல்படக்கூடிய அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு செயல்பாடு அது கும்பராசி பெண்கள்கிட்ட இருக்கும். அடுத்தது கும்பராசி பெண்கள் அப்படின்னா நேர்மைக்கு பெயர் போனவர்கள். நல்ல நேர்மையான குணம் இருக்கும். எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. பொய், போலித்தனம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இவங்களுக்கு பொய் பேசுறதும் பிடிக்காது, பொய் பேசுறவங்களையும் பிடிக்காது. யாருக்கிட்டையும் போலித்தனமா நடிக்க மாட்டாங்க. உண்மையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. ஒரு இடத்துல உண்மையை சொல்றதுனால தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உண்மையை மட்டுமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மைக்கு பெயர் போனவர்கள். ஏன் அப்படின்னாக்கா சனி பகவானுடைய ஒரு ராசி, சனியுடைய ஆதிக்கம். சனினா உண்மை, நேர்மை, உழைப்பு, சுமையை தாங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே சனியுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய கும்பராசி பெண்கள் பொய், போலித்தனம் இது போன்ற அந்த வேஷம் இடக்கூடிய அந்த ஒரு குணம் இவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. அதே போல ஒரு விஷயத்துல இவங்களுக்கு ஏதாச்சும் தப்புன்னு பட்டுச்சுன்னா அதை டக்குன்னு அதை ஓப்பனா சொல்லிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவாங்க. யாராச்சும் தவறு செய்யறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களை கண்டிப்பாங்க. இது தப்பு, இது சரி அப்படின்னு கண்டிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு மனம், ஒரு சிந்தனை, சமுதாயத்தின் மேல ஒரு அக்கறை இது கும்பராசி பெண்களுக்கு இயற்கையாக உண்டு. அதே போல மனசுல இருக்கிறத நேரடியா பேசக்கூடியவங்க. முன் பின் விளைவுகள் எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க. ரொம்ப வெளிப்படையான ஒரு மனம் உடையவர்கள். ஆனா கஷ்டத்தை யாரையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட இருக்கிற கஷ்டத்தை இவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வலிகளையும் பெரும்பாலும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க.
அடுத்தது கும்பராசி பெண்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் நல்ல மனிதநேயம் மிக்கவர்களாக இருக்காங்க. பிறருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. இவங்க வந்து மீனராசி மாதிரி சிம்பத்தி பிடிச்சவங்க கிடையாது, இவங்க எம்பத்தி பிடிச்சவங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை சரியான முறையில் அணுகி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து மீனை பிடிச்சி கையில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். மீனராசி அப்படின்னாக்கா வந்து அவங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்காம மீனை பிடிச்சே கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் கும்பராசி பெண்கள் அப்படின்னா மீனை பிடிக்க கற்று தான் கொடுப்பாங்க. மீனை பிடிச்சி கையில் கொடுத்து ஊட்டிலாம் விட மாட்டாங்க. ஸோ யாருக்காச்சும் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்தை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டுதல், தெளிவான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. எனவே இவர்கள் வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், எம்பத்தி அதிகமாக உடையவங்க, நல்ல மனிதநேயம் மிக்கவர்கள், சமூக நலன் மேலே அக்கறை கொண்டவர்கள், சமுதாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, சேவை மனப்பான்மை உடையவர்கள், சமூக சேவை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்தது நட்பு வட்டாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களை உருவாக்கக்கூடிய திறன் உண்டு. இவங்க கிட்ட பழகக்கூடியவர்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கரெக்டான பர்சனாக இருப்பாங்க. மிகச்சரியான மனிதர்களிடம் மட்டுமே இவர்கள் வந்து நட்பை பெற்றுக்கொள்கிறார்கள், நட்பை வைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல நண்பர்களை உடையவர்களாக இருப்பாங்க. நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நட்பாக இருந்தாலும் அது பயன்படக்கூடிய நட்பாக இருக்கும். அடுத்தது இவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் எளிமையாக பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கும்பராசி பெண்களுடைய சாதகமான பக்கமாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இவங்க கிட்ட பார்த்த பாதக பக்கங்களை ஒரு சிலதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கும்பராசி பெண்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா பிடிவாத குணம் அதிகம். இவர்கள் வந்து ஒரு முறை ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது வந்து இவங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 1000 முறை யோசிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த முடிவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து அதிகமாக வாதம் செய்யக்கூடியவர்கள். ரொம்ப அமைதியான பர்சன் தான், ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகமான வாதம் செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இவங்க சொல்கிற கருத்தை ஒருத்தவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இவங்களோட கருத்தை அவ்வளோ எளிமையாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட கருத்து சரி அப்படின்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஒத்துக்கிறதுக்கு இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு விடாப்பிடியான ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும். பொதுவாக நம்ம கும்பராசி பெண்களை பார்த்த வரைக்கும் பிடிவாதம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அதிகம். இவங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் அந்த முயற்சியை நிறுத்த மாட்டாங்க. பிடிவாதம், அதுதான் கும்பராசி பெண்கள். அடுத்தது நம்ம பார்த்த வரைக்கும் வந்து இவர்கள் வந்து இவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அவ்வளோ எளிமையாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. மனசில் அதிகமாக பாசம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும், ஆனால் அதை பெருசாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதனால் இவர்களை பலர் புரிஞ்சு கொள்றதுல ஒரு சிரமம் இருக்கும். இவங்களோட ஆப்போசிட்டில் உள்ளவங்க கும்பராசி பெண்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா இவங்க மனசில் என்ன இருக்குது, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. மனசில் அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட பாசத்தை கூட கோபமாக தான் வெளிக்காட்டுவாங்க. அதுதான் கும்பராசி பெண்கள். இதை வந்து பலர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய குழப்பங்கள் கும்பராசி பெண்களுடைய வாழ்க்கையில் டிஃபால்ட்டாக வருது. ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்ன புரிஞ்சுக்கலேங்கிற வேதனை இவங்களுக்கு பொதுவாகவே அதிகமாக உண்டு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன். அன்பை கூட இவர்கள் வந்து ஒரு கடினமாக தான் வெளிப்படுத்துவாங்க. அதான் அவங்களுக்கு தெரியும், அதான் அவங்களோட இயற்கை குணம். குடும்ப வாழ்க்கைன்னு போகும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அதிகமாக போடுவாங்க. பட் தூய்மையான அன்பு உடையவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். கும்பராசி பெண்கள் தூய்மையான அன்பு உடையவர்கள், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகள் மேலே அக்கறை உடையவர்கள். யாரும் புரிஞ்சுக்காத பட்சத்தில் இவங்க தனிமையை விரும்பி தனியாக போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அது மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பொதுவாக இவர்கள் வந்து நல்ல தனிமை விரும்பிகளாக இருக்காங்க. பெரும்பாலான நேரங்களில் இவங்க தனியாக இருக்கிறது தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க. இதனாலேயே வந்து உறவுகள்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து சுய உழைப்பில் நான் தனியாக செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இவங்களுக்கு சற்று அதிகம். அடுத்த கும்பராசி பெண்களில் வந்து அவங்களோட குணத்தை வந்து கணிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு அப்படின்னு அவங்களோட முடிவு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாறிக்கிட்டே இருக்கும். இதனால இவர்கள் பற்றிய அந்த ஒரு சிந்தனையில ஒரு குழப்பம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு இருக்கும். இவங்களை வந்து இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு கணிக்கவே முடியாது. இவங்களோட அடுத்த மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது. இவங்க அடுத்தது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ எளிமையா யாராலையும் கணிக்க முடியாது. அடுத்தது கும்பராசி பெண்கள் அப்படின்னாக்கா அதிக சிந்தனை. இவங்ககிட்ட வந்து பார்த்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. அதிகமாக யோசிக்கிறாங்க. தேவையற்ற மன அழுத்தத்தை உடையவர்களாக இருக்காங்க. அதிகமாக யோசிச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஸோ இது வந்து இவங்ககிட்ட பார்க்குற ஒரு பாதகமான பக்கமாக நான் பார்க்குறேன். அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இது சார்ந்த விஷயங்கள் இந்த கும்பராசி பெண்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அது கும்பராசி பெண்கள். சனியோட ராசி. அன்பை கூட ஒரு கட்டுப்பாடாக தான் இவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க.
தன்னோட வழியில மூன்றாவது மனிதருடைய தலையிட விரும்ப மாட்டாங்க. அதே போல வந்து தன்னோட பார்ட்னர் வந்து ரொம்ப கட்டுப்பாடுகளை விதிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க தான் கட்டுப்பாடு கொடுப்பாங்க, கட்டுப்பாடுகளை விதிப்பாங்க. ஆனா இவங்க மேலேயே யாராச்சும் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அதாவது இவங்களோட பார்ட்னர் வந்து இவங்க மேலேயே கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் இவங்களுடைய துணை சுதந்திரத்தை மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களோட சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய துணையை தான் இவங்க பெரும்பாலும் விரும்புகிறாங்க. மேலும் கும்பராசி பெண்கள்கிட்ட இன்னொரு விஷயம் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணது என்னன்னா, இவங்களுக்கு யார் மேலேயாச்சும் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அது இவங்களோட காதலனாக இருக்கட்டும், இவங்களோட பார்ட்னர் திருமணம் செஞ்சுக்கிற அந்த பாசனாக இருக்கட்டும், வாட் எவர் யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஒன்ஸ் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து கும்பராசி பெண்கள்கிட்ட நோட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். அடுத்தது பொருளாதாரம் மற்றும் தொழில், இது சார்ந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் கும்பராசி பெண்கள் இன் ஜென்ரல் நம்ம பார்த்த வரைக்கும் அறிவு சார்ந்த துறைகளில் இவங்க சிறப்பாக செயல்படுறாங்க. அறிவு சார்ந்த துறைகளில் இவங்க பெருமளவு சாதனைகள் செய்கிறாங்க. அதிகமாக ஆலோசனை வழங்குறது, இந்த நுணுக்கமான விஷயங்களை செய்கிறது, இது போன்ற துறைகளில் இந்த கும்பராசி பெண்கள் அதிக பேர் வேலை பார்க்குறாங்க, தொழில் செய்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்க்கும்போது ஐடி ஃபீல்டு, ஆராய்ச்சி துறை, கல்வி, ஊடகம், நிர்வாகம், இது போன்ற துறைகளில் இவங்க பெரிய வெற்றிகளை பார்க்குறாங்க. ஸோ இந்த துறைகள் மேலே இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இதில் ஏதோ ஒரு துறை மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த துறைகளில் பெரும்பாலும் இவங்க வந்து பயணிக்கிறாங்க. நல்ல கடின உழைப்பாளி, உழைக்க சளைக்க மாட்டாங்க. அதே போல் சுய தொழில் செய்கிறது, மேலும் இந்த இயந்திரங்களை இயக்கக்கூடிய துறை, இந்த துறைகள்லையும் இந்த கும்பராசி பெண்கள் நிறைய பேர் பணிபுரிகிறாங்க. நல்ல உழைப்பாளி, உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல திறமை வாய்ந்தவர்கள், பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். சேமிக்கிறதுலையும் ஓரளவுக்கு இவங்க வந்து ரொம்ப தெளிவானவர்கள். தேவையான செலவுகளை மட்டுமே பார்த்து செய்யக்கூடியவர்கள். தேவையில்லாத தண்ட விரைய செலவுகளை பெரும்பாலும் இவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. ஏன்னா பணத்துடைய அருமை இவங்களுக்கு நல்லா தெரியும், உழைப்பின் அருமையும் இவங்களுக்கு நல்லா தெரியும். எனவே தேவையில்லாத ரொம்ப அன்வான்டான விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப அர்த்தமுள்ள தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மையான ஒரு சூழ்நிலையும் இவங்க தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே பொதுவாக கும்பராசி பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து சுதந்திரம், புத்திசாலித்தனம், மனிதநேயம், இது மூணும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேலும் இவங்களுடைய அந்த பிடிவாத குணத்தை குறைத்து இவருடைய உணர்வுகளை மற்றவர்கள்ட்ட சகஜமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை இவர்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தது கும்பராசி பெண்களை பற்றிய ஒரு பேசிக் தொகுப்பு. நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு ஃபீட்பேக்காக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. அது என்னோட அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கும்பராசி, உங்களுக்கு தெரிந்த கும்பராசி பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.